நீங்கள் ஹெர்பாலிஃப் ப்ராடக்ட்ஸ் எடுத்து வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் உங்களுடைய வெயிட் லாஸ் அண்ட் ஃபேட் லாஸ் ரெண்டுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்கு நான் ஒரே ஒரு டிப் மட்டும்தாங்க சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் ஹெர்பாலிஃப் ப்ராடக்ட்ஸ் எடுக்கும் போது கேட்குற டவுட் என்ன தெரியுங்களா? நான் சாப்பிடாம இருந்து வெயிட் லாஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறீங்க. உங்களை யாரும் சாப்பிடாம இருந்து வெயிட் லாஸ் பண்ணவே சொல்லலை, அது ஹெல்தியும் கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு நல்லா பசிக்கணும், நல்லா பசி எடுக்க விட்டு சாப்பிட்டாதான் உங்களுக்கு வெயிட் லாஸும் சரி ஃபேட் லாஸும் சரி ஃபாஸ்ட்டாக நடக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பசி எடுக்கிறதுக்கு டைம் கொடுக்கறதே கிடையாது. வாயில் ஏதாவது போட்டுக்கிட்டே இருக்கணும், அது ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், ஏதாவது வாயில் போட்டுகிட்டே இருக்கணும். பசிக்கிறதுக்கே டைம் கொடுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் ஸ்லோவாக தான் இருக்கும். நீங்கள் ஹெர்பாலிஃப் ஷேக் எடுக்கிறீங்க, மார்னிங் ஒரு 8 to 8:30 நீங்கள் மார்னிங் ஷேக் எடுக்கிறீங்க. நம்மளை தான் ஃப்ரூட்ஸ் பசிக்கும் போது சாப்பிட சொல்லிட்டாங்களே, ஏதாவது பயிர் எடுத்துக்க சொல்லிட்டாங்களே, நட்ஸ் எடுத்துக்க சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த ஷேக் எடுத்ததுலேருந்து ஏதாவது ஃப்ரூட்ஸோ பயிரோ ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் லஞ்ச் எடுக்கிறது, லஞ்சு முடிச்சுட்டும் ஏதாவது ஃப்ரூட் சாப்பிட்டுட்டே இருக்கிறது, இல்லைன்னா மோராக இருக்கட்டும் லெமன் ஜூஸாக இருக்கட்டும் ஏதாவது குடிச்சிக்கிட்டே இருக்கிறது. அப்படி நீங்கள் எடுக்கக்கூடாது. மார்னிங் நீங்கள் ஷேக் எடுக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் பசிக்க விடணும். நல்லா பசிக்க விட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் லஞ்ச் எடுக்கணும். அப்படி எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபேட் நல்லா குறையும். இந்த டிப்பை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பசிக்க விட்டு சாப்பிடுங்க. பசிக்க விட்டு சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபேட்டாக ஸ்டோர் ஆகாது. நீங்கள் பசிக்க விடாமல் மேலே மேலே போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஃபேட்டாக வயிற்றுலையும் மற்ற இடங்கள்லையும் ஸ்டோர் ஆக தான் செய்யும். பசிக்க விட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியாச்சு, ஆனால் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனையே பசி எடுக்கிறதே இல்லை, நாமளும் பசி எடுக்க விடுறதே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்கள். ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்ல ஒர்க் அவுட்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புல இருக்க அழுக்குகள் ஃபுல்லாக ஸ்வெட்டிங் மூலயமாவே வெளியேறிடும். அப்போது உங்களுக்கு சீக்கிரம் நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ பசி எடுத்து நீங்கள் சாப்பிடும் போது உங்கள் உடம்புல எனர்ஜி சீக்கிரம் அப்சர்வ் ஆகும். அதாவது அந்த ஃபுட்டில் இருக்க நியூட்ரிஷன் ஃபுல்லாகவே நல்லா அப்சர்வ் ஆகும். ஸோ உங்கள் உடம்பு நல்லா சுறுசுறுப்பாகவும் இருக்கும், வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்து நிறைய பேருக்கு வெயிட் லாஸ், வெயிட் கெயின், தைராய்டு, சுகர், பிபி இந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் எங்களுடைய கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள்.